நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தேமுதிக உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது குறித்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்த கருத்தை பார்ப்போம். சட்டமன்றத்தில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். அதாவது அங்கே போய் நம்ம மக்கள் பிரதிநிதியாக உள்ளே போகிறோம். அது எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு சில சமயங்கள் அவங்க பேசும்போது அவங்க ஏதாவது வார்த்தைகள் பயன்படுத்தும் போதும் சரி, தவறான கருத்துக்களை பதிவு செய்ய முயற்சிக்கும் போதும் சரி, அந்த தவறான கருத்தை பதிவு செய்யும் போது நிச்சயமாக ஆளுங்கட்சியிலேருந்து அது தவறான கருத்தை பதிவு செய்ய பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. சபைக்குள் எடுக்கணும், அந்த கருத்து சொல்கிற தவறான கருத்துன்னு சொல்லும்போது ஜனநாயக அடிப்படையில் அவங்க அதை எதிர்கொள்ளணும். ஆனால் அவங்க உடனே கோவப்பட்டு ஒவ்வொருத்தரையும் பேசும்போது அந்த கோபங்களின் வெளிப்பாடாக அது வெளிநடப்பு ஒவ்வொருத்தரையும் வந்தவுடனே நான் மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக இங்கே சேவை செய்யணும். இப்போ கொஸ்டின் ஹவரில் உட்காந்துருப்போம், அதுக்கப்புறம் உடனடியாக எந்திரிச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்னர் உரையும் போதே கவர்னர் உரையை கேட்குறது கூட அவங்க வெளியே வைக்கல. கவர்னர் உரை ஆரம்பிக்கும் போதே எந்திரிச்சு வெளிநடப்பு பண்ணாங்க. அப்போ என்ன சொல்ல போகிறாங்க? மக்களுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதிக்காக என்ன செய்ய வேண்டும், அந்த தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பதை சிந்தித்து செயல்படுவது தான் சட்டமன்றத்துக்கு வரும். ஸோ வி ஆர் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அங்கே 1000 பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை சந்தித்து சட்டமன்றத்தில் முழுமையாக இருந்து அந்த செயலை ஆற்ற வேண்டியது அவர்களின் கடமை தான் நான் சொல்ல முடியும்.